Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTube தரப்புல YouTube கிரியேட்டருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ராவா ஆடியன்ஸ்க்கும் ஒரு ஹெல்த்தியான இன்டராக்ஷன் ஏற்படுத்துறதுக்காக முக்கியமா கொண்டு வந்த ரீசெண்ட் அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேனல் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சேனல் கைட்லைன் ஆப்ஷன் சிம்பிளா நீங்க YouTube ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூல போயிட்டு அதுல செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கம்யூனிட்டி ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா அதுல மூணாவது டேபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல போய் நீங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா சில கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வியூவர்ஸ் கிட்ட என்னமான விஷயங்கள் சொல்லணும், லைக் அவங்க கமெண்ட் பண்றதுக்கு பிஃபோரா நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நீங்க முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு சேனல் கைட்லைன்ஸ் பத்தின டீடைல்ஸையும் அண்ட் எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில இப்போ ரீசெண்டா எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை பத்தியும் ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்கிரீன்ல அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி studio.youtube.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மொபைல்லேயே கூட நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர்ல போய்க்கலாம். போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் கரெக்டாக போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ செக்ஷனில் இப்போ நான் சேனல் கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கேன். ஸோ அதில் சென்ட் ஃபீட்பேக் பாட்டமில் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு டேப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் செட்டிங்ஸ் பேஜ் பாப்பப் ஆகும். ஸோ அதில் ஒரு ஆப்ஷனாக கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 5வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா 3வது டேப்பாக பார்த்தீங்கன்னா சேனல் கைட்லைன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோமேட்டட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷனை பார்த்தோம்னா நான் பிளாக் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்து வச்சிருப்பேன். டிஃபால்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது லைக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல்டு பொட்டன்ஷியலே இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதுலேயே இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதன் மூலிமா லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட லைக் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட லைக் உங்களுக்கு அது ஹோல்ட் ஆயிரும். லைக் நீங்கள் பார்த்துட்டு அதை அப்ரூவ் பண்ணவா இல்லைனா டெலிட் பண்ணி விடவா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ரிப்போர்ட் பண்ணுறதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆனால் கூட மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹெல்ப் ஃபார் ரிவ்யூவில் நமக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இதில் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது போக சேனல் கைட்லைன்ஸ், இந்த சேனல் கைட்லைன்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போன உடனே வெல்கம் மெசேஜ் நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் உங்களுடைய இந்த ஒரு சேனல் கைட்லைன்ஸ்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட் வெல்கம் மெசேஜ் கொடுக்கலனாலும் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். கைட்லைன்ஸ் ஒன்றுனா கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு கைட்லைன் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டிக் டு த டாபிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ கொஸ்டின்ஸ் வெல்கம், அதுலேயே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் வெல்கம், அடுத்து பி சிவில் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல், நோ செல்ஃப் ப்ரொமோஷன் ஆர் ஸ்பேம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் முன்கூட்டியே அவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடியது ஒரு கைட்லைன்ஸ் நம்மளே கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸாக அக்செப்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆட் ஆகும். நீங்கள் ஆட் கைட்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி 3வது பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 கைட்லைன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் பண்ண தோணுதோ அந்த விஷயங்களை நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய வியூவர்ஸ்க்கு முன்கூட்டியே தெரிவிக்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துக்கலாம். இந்த அப்டேட் மேஜராக எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஹெல்த்தியான வகையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காகவும் ஹேட்ரட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இல்லாமல் முன்கூட்டியே அவங்களுக்கு இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிவிக்கிற மாதிரியான கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தூர வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சேனல் கைட்லைன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது போக பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற இந்த சின்ன ஆப்ஷனையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், ஒரு வீடியோ மேஜராக இருக்காக தான் வெயிட் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேமர்ஸ் நம்ம இருக்காங்க கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனல் செட் பண்ணுங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அளவுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மேலே வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், ஆல் தான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.